ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு டேஸ்டியான நான்வெஜ் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம் வாங்க. அதுக்கு வெண்டைக்காவை கொஞ்சம் பெரிய சைஸில் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்ததும் 1 டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அரோமா வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இறால் ஆட் பண்ணிக்கிறேன். இறால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இறால் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ண வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. லாஸ்ட்டாக இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை பவுட்ரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான நான்வெஜ் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.